நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் ஆடிப்பட்டத்துக்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தயாராகலைனாலும் ஒன்றும் டைம் ஆயிரல, இப்போ கூட ஆரம்பிக்கலாம். நானுமே கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. நானுமே இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு 7 வகையான நாற்று விடும் விதைகளை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜாமுன் தக்காளி போடுறேங்க. ஜாமுன் தக்காளி இருந்த விதை எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது மேலோட்டமாக மண் தூவினா போதுங்க. அதிகப்படியான மண் அழுத்தம் கொடுக்க வேண்டாம். 2வது மஞ்சள் நிற குடம் தக்காளி, அதுவுமே இருக்கிற விதைகளை எல்லாத்தையும் போட்டுடுறேன். செரி டொமேட்டோ, இது நான் முதல் முறையாக தாங்க இந்த ஜாமுன் தக்காளி, மஞ்சள் நிற குடம் தக்காளி, செரி டொமேட்டோ இதெல்லாம் முதல் முறையாக நான் இப்போ தாங்க போடுறேன். அதெல்லாம் முளைப்பு திறன் எப்படி இருக்குங்கிறத போக போக தான் பார்க்கலாம். நம்ம இதுலேயுமே லேசாக மண் தூவி இதை எடுத்து வச்சிடலாம். இதுவும் ஒரு தக்காளி தாங்க, தக்காளி விதை. இதெல்லாம் நாற்று விட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா எடுத்து வைக்கிறதுக்கு. அதனால இது முதல்லையே நம்ம பண்ணியிருக்கணும். எனக்கு முடியலை விடுறதுக்கு, அதனால இப்போ போடுறேன். அடுத்து விதைகள்லாம் இனிமேல் வர வர பகுதியில் நம்ம போடலாங்க. ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த பகுதியில் ஒன்று ஒன்றா காமிக்கிறேங்க. அது போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க தக்காளி வகை. இது கத்திரிக்காய், மடிப்பு கத்திரிக்காயும் நெய் கத்திரிக்காயும் இருக்குது. இது ரெண்டுமே நான் இதுதான் முதல் முறை. இதுவுமே இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். வாங்க அதையும் போட்டுடலாம். காய்ச்சதுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு காய்க்குதுன்னு. நம்பிக்கையோடு போடுறோம். அவ்வளவுதாங்க. எடுத்து வச்சுருக்க விதையெல்லாம் போட்டாச்சு. இதை எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆஃப் ஷேட் இருக்கிற மாதிரி கவர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நீங்களும் தயாராகிக்கோங்க. நாற்று விடக்கூடிய விதைகள், செடி வகைகள், கொடி வகைகள் என்னென்ன போட முடியுமோ, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளும் பண்ணுவோம். நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.